இருக்க, நான் இந்த பக்கத்துல இருக்கேன், ஓடி வாயே. இதுதான் காலத்தின் கொடுமை. காலத்தின் கொடுமையை விடவும் காலக்கோடு எவ்வளவு ஈஸியா படிக்கலாம் தெரியுமா? காலக்கோடு படிக்கும்போது நம்ம காலமும் மிச்சம் ஆகும். இந்தியாவின் சுதந்திர போராட்ட நிகழ்வுகளை காலக்கோட்டுல ஷார்ட்கட்டா படிப்போமா? காலக்கோடு எழுதும்போது முதல்ல கேள்வியை நல்லா வாசிக்கணும். குறிப்பா காலக்கோடு எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷத்துக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டை நல்லா வாசிக்கணும். ஆண்டை வாசித்த பிறகு இதே மாதிரி ஸ்கேல் வரையலாம். காலத்தை ஒரு அளவு 10 ஆண்டுகளை நம்ம குறிக்கலாம். நாம யூஸ் பண்ற ஸ்கேல்ல முதல்ல 1ல இருந்து 10 வரை நம்பர் இருக்கும், அப்படிதானே? நம்ம 1ல இருந்து 10 வரை கணக்கிட அந்த நம்பரை தான் ஒரு அளவு 10 ஆண்டுகள்னு கணக்கிடுறோம். எடுத்துக்காட்டா 1900 இருந்து 1910 வரைக்கும் இது 1900. முதல்ல இருக்க லைனு 901, ரெண்டாவது லைனு 902, மூணாவது லைனு 903, நாலாவது லைனு 904, அஞ்சாவது லைனு 905. இந்த அஞ்சாவது லைனை நம்ம கொஞ்சம் நீட்டமா போடணும். 906, 907, 908, 909, இது 910. 10 வார லைனை இந்த 5 வார லைனோட கொஞ்சம் கூட நீளமா எழுதணும். இந்த காலக்கோடு வரையும் போது ஸ்கேல் எல்லா அளவுகளும் ஒரே மாதிரி வர மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அதாவது 1900 அதுல இருந்து 1910 வரைக்கும் உள்ள கேப் ஒரே அளவா இருக்கு. 1910ல இருந்து 1920 வரைக்கும் உள்ள கேப் ஒரே அளவா இருக்கு. இதே மாதிரி காலக்கோட்டுல எல்லா அளவுகளும் ஒரே அளவா இருக்கணும். 1905 எனக்கு 19 வயசு, 05 எனக்கு 5 வயசு. அப்ப நான் ஸ்கூலுக்கு போகல, அதனால வங்க பிரிவினை வாங்கினதையெல்லாம் பிரிச்சு பிரிச்சு வச்சேன். எங்க அம்மா அப்பா எதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்களோ அதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு வைப்பேன். வங்க பிரிவினை 1905 வங்க பிரிவினை அல்லது சுதேசி இயக்கம், இந்த ரெண்டுல ஒண்ணு எழுதுனா போதும். 1906 19 வயசு, அது காமனான வயசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 06 எனக்கு இப்போ 1 வயசு கூடிச்சு. 6 வயசுல 1ஆம் கிளாஸ். அந்த நேரத்துல நான் என்ன செஞ்சேன்? பேப்பர் கப்பல் விட்டேன். இந்தியாவில் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க. 5ல வாங்கின பொருளை நான் பிரிச்சு வச்சேன். 6வது வயசுல நீராவி கப்பல் விட்டேன். நான் இப்ப வளர்ந்துட்டேன், எனக்கு 16 வயசு ஆயிடுச்சு. அதனால தன்னாட்சி இயக்கம், தன்னாலே இயங்கிட்டு இருப்பேன். யாரோட சப்போர்ட்டும் இல்லாம தன்னாலே இயங்கிட்டு இருப்பேன். எனக்கு லக்கு அடிச்சிச்சுன்னா ஒப்பந்தம் கூட பண்ணிக்குவேன். அதான் லக்னோ ஒப்பந்தம். லக்னோட லக்கு ஒப்பந்தம் பண்ணுதல். 16 வயசுல தன்னாட்சியா இருப்பேன். லக்கு அடிச்சிச்சுன்னா ஒப்பந்தம் பண்ணுவேன். 17 வயசு 2ஆம் கட்டம் வயசு. அதனால எங்க அம்மிட்ட சாப்பிட மாட்டேன்னு சத்தியாகிரகம் பண்ணுனேன். சம்பரான் சாப்பிட மாட்டேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்பிட மாட்டேன்னு சத்தியாகிரகம் பண்ணுனேன். 18 வயசுல எங்க அம்மா நான் சத்தியாகிரகம் பண்ணனாலும் கேளாம கேட்டுக்கிடாத மாதிரி போயிட்டாங்க. எதுவுமே காது கொடுத்து கேட்காத மாதிரி போயிட்டாங்க. அதான் கேதா சத்தியாகிரகம். எனக்கு 19 வயசு, எனக்கும் 19 வயசு. அப்ப எங்க ஊர்ல பஞ்சாப்ல ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சு. எதுக்காக நடந்துச்சு தெரியுமா? ரவுலட் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதற்காக. எனக்கு 20 வயசு ஆகும்போது கிலாபத் இயக்கம், கீழே பார்த்த இயக்கம் எதுக்கு தொடங்கினாங்கன்னா ஒத்துழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. 22 வயசுல எதுக்கு ஒத்துழைக்க மாட்டோம்? சௌரி சௌரா சம்பவம், சௌரி வச்சு பாத்திரங்களோ ஒத்துழைக்க மாட்டோம். 23 வயசுல நாம சுயமா இருக்கணும்னு நினைப்போம். அதுதான் சுயராஜ்ய கட்சி. நாம சுயமா இருக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட கட்சி தான் சுயராஜ்ய கட்சி. 27 வயசுல ஊர்ல எல்லாரும் குழுவுல சேர்ந்தாங்க. அதனால நானும் சைமன் குழுன்னு ஒரு குழுவுல சேர்ந்தேன். மகளிர் சுய உதவி குழு தானே? ஆமா, இதுக்கு பேரு சைமன் குழு. 28 வயசுல நான் குழுவோட தலைவியாவி அறிக்கை வாசிக்க அளவுக்கு பெரிய ஆளாயிட்டேன். இதுதான் மோதிலால் நேரு அறிக்கை. குழுவுல அறிக்கை வாசிப்பாங்க இல்ல, அதுவும் சைமன் குழுவுல வாசிச்ச அறிக்கை மோதிலால் நேரு அறிக்கை. 29 வயசுல இந்த குழுவில் உள்ள அறிக்கையெல்லாம் கொண்டு மாநாட்டுக்கு போறோம். எங்க தெரியுமா? லாகூருக்கு. அதான் லாகூர் காங்கிரஸ் மாநாடு. குழு வச்சாச்சு, அறிக்கை வாசிச்சாச்சு, மாநாட்டுக்கு போயாச்சு. மாநாட்டுல போய் பட்ட மேசையில உட்காந்து உப்பு போட்டாதான் சாப்பிடுவோன்னு உப்பு சத்தியாகிரகம் பண்றோம். முதல்ல இருக்க மேசையில உட்காந்து சாப்பிட்டதால முதல் வட்ட மேசை மாநாடு அழைக்கப்படுது. 30 வயசுல உப்பு சத்தியாகிரகம் பண்றோம். எனக்கு 31 வயசுல 2வது தடவையா வட்ட மேசையில உட்காந்து சாப்பிட போறேன். அப்ப எங்க தாத்தா காந்திக்கும் இங்கிலாந்துல உள்ள இர்வினுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றுச்சு. இந்த ஒப்பந்தம் 2வது வட்ட மேசை மாநாட்டுல உட்காந்து பண்ணாங்க. உப்பு சாப்பிட மாட்டோம்னு 2வது வட்ட மேசையில இடம் பிடிச்சதால காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம் அல்லது 2வது வட்ட மேசை மாநாடு. எனக்கு இப்போ 32 வயசு ஆயிடுச்சு.
வகுப்புல சேர்ந்து நான் படிக்க முடியாது, அதனால பிரதிநிதியா தான் இருக்க முடியும். அதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டேன். 3வது வட்டமேசை மாநாட்டுல வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்காக பூனா ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. 1932 வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் பூனா ஒப்பந்தம் 3வது வட்டமேசை மாநாடு. 30 வயசுல முதல் வட்டமேசை மாநாடு, 31 வயசுல 2வது வட்டமேசை மாநாடு, 32 வயசுல 3வது வட்டமேசை மாநாடு. 35 வயசுல இந்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துச்சு. அதான் இந்திய அரசு சட்டம். எனக்கு 37 வயசாகும் போது மாகாணங்கள்ல காங்கிரஸ் அல்லாத அமைச்சரவை அமைக்கப்படுது. 40 வயசுல ஆகஸ்ட் மாதத்துல நன்கொடையை கொடுக்கறோம். எதுக்கு கொடுக்கறோம்? தனிநபர் சத்தியாகிரகத்துக்கு. 1940 ஆகஸ்ட் நன்கொடை அல்லது தனிநபர் சத்தியாகிரகம். 42 வயசுல கிரிப்ஸ் தூதுக்குழு, அதாவது கிரிப்ஸ்னா சிப்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சிப்ஸ் ஒவ்வொரு இடத்துலயா வைக்கிறதுக்கு தூதுக்குழு வச்சிருந்து. இந்த தூதுக்குழு ரொம்ப வெள்ளையா இருக்கவங்க எல்லாம் நாட்டை விட்டு வெளியேற சொல்லுச்சு. அதான் வெள்ளையனே வெளியேற இயக்கம். 45 வயசுல வேவல் கூட திட்டம் போட்டு சிம்லாயில மாநாட்டுக்கு போயிட்டேன். 1945 வேவல் திட்டம் அல்லது சிம்லா மாநாடு. 46 வயசுல ராயல் இந்திய கப்பல் படையில சேர்ந்து புரட்சியில ஈடுபட்டேன். இதனால என்ன பார்க்க அமைச்சரவை தூதுக்குழு வந்தாங்க. இடைக்கால அரசு கூட தான் இருப்பேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டேன். எனக்கு 47 வயசுல மவுண்ட்ல பேட்டன் போட்ட திட்டத்தால நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சு. 1947 மவுண்ட் பேட்டன் திட்டம் அல்லது இந்தியா விடுதலை பெறுதல். 1950 இந்தியா குடியரசா மாறுச்சு. காலக்கோட்டில் முதல்ல 1905 6, அப்புறமா 16ல இருந்து 20 வரைக்கும் இருக்கு. 21ல 22, 23, 27ல இருந்து 32 வரைக்கும், 35 இருக்கு, 36ல 37, அப்புறமா 40, 42, 45, 46, 47, 48ல காந்தியடிகள் கொலை செய்யப்பட்டதை எழுதலாம். 50ல இந்திய குடியரசு. 1920ல இருந்து 1950 வரை காலக்கோடு வரைக்கும் கேட்டா 1920ல ஒத்துழையாமை இயக்கத்தை எழுதலாம். 1930, 31, 32 முதல் 2ஆம் மற்றும் 3ஆம் வட்டமேசை மாநாடுகளை எழுதலாம். 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்ததை எழுதலாம். இந்த காலக்கோடு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.